வணக்கம் நண்பா. பலாப்பழம் வந்து கொத்து கொத்தா காய்க்குது. ஆனா நண்பா கொஞ்சம் சின்ன பழமா இருக்குது அப்படின்னு நண்பா கண்டிப்பா நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. பெரிய பழமா காய்க்கிறதுக்கும், சின்னதா காய்க்கிறதுக்கும் 2மே வந்து வித்தியாசம் ஒண்ணு தான். வாங்க அந்த வித்தியாசம் என்னன்னு இந்த வீடியோல பார்ப்போம். நண்பா நம்ம பலாப்பழம் பார்க்க தான் சின்னது. ஆனா ஒரு கொத்துலயே நண்பா ஒரு காம்புலயே 6, 7 நண்பா 3 இந்த மாரி வந்து கொத்து கொத்தா காய்க்கும். நம்ம பெரிய பழமா இருந்ததுன்னா ஒரு காம்புல இருந்து 1 தான் காய்க்கும். இப்போ நமக்கு சின்னதா இருந்தாலும் கொத்து கொத்தா காய்க்கும்போது நண்பா லாபம் தான். பெரிய பழமா இருந்தா ஒரு காம்புல 1 தான் பிடிக்கும். நம்ம வந்து கூட்டி கழிச்சு பார்க்கும்போது நண்பா இதுவுமே லாபம் தான். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அது வந்து 10 பழம் காய்ச்சுச்சுன்னா, இது வந்து 20 பழம் நண்பா காய்க்குது. அப்போ நம்ம வீட்டு தேவைக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணும்போது, ஒரு பழத்த நண்பா கட் பண்ணி நம்ம வீட்டுக்கு வந்து இப்ப பெரும்பாலுமே எல்லாருமே 4 பேரு, 2 பேரு, 3 பேரு இந்த மாரி தான் இருக்குறாங்க. மிந்தி ஆட்கள் அதிகமா இருக்கும். பெரிய பழம் வந்து ஒரு நேரத்துல நண்பா காலியாகும். இப்பலாம் இந்த பழத்த எங்க வீட்டுக்கே நண்பா ஒரு பழத்த பீஸ் போட்டீங்கன்னா, இந்த குட்டி பழமா வரது கரெக்ட்டா இருக்கும் நண்பா. நம்ம வந்து நம்மளுக்கு வந்து திகட்டவும் செய்யாது. ஒரு பழத்த இன்னைக்கு சாப்பிடலாம், நாளைக்கு போய் இன்னொரு பழத்த நண்பா சாப்பிடலாம். இந்த மாரி நமக்கு வந்து வீட்டு தேவைக்கு கரெக்ட்டா இருக்குது. நம்ம வந்து விற்பனைக்கும் கூட இந்த பழத்த நண்பா நமக்கு 5 பழம் காய்க்கிறது, 10 பழம் காய்க்குது. அப்ப எடைக்கு எடை எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். அதனால சின்ன பழமா